போயிட்டாங்க. சரி, அப்போ வாங்க எல்லாம் சேர்ந்து போங்க. எதுக்கு சும்மா உட்காந்து அதுக்கு மண்டையாட்டம் பண்ணுவீங்க. இவங்க போகணும்னாலும் சரி வாங்க போகணும்னு சொல்ல போகிறீங்க. ஏன் சார் இப்படின்னு சொல்லி சாயந்தரமே ஒரு 2.5 மணி நேரம் நடத்திடுவோம். நேற்று கூட சாயந்தரம் 2 மணி நேரம், 5 மணி நேரம், இடையில ஒரு 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் நடத்துவோம். இன்னைக்கு எது கூட ஒரு ஞாபகம் வரலையா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு? தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு தண்டனை முடியல. அது தெரிஞ்சோ தெரியாமே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமே பண்ணுவாங்க, தெரிஞ்சும் பண்ணுவாங்க. அதுக்கு தண்டனை கண்டிப்பாக முடியும். தெரியாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு கண்டிப்பாக வரும். அதுவே உடனே நடக்க மாட்டேங்குது. உடனே நடக்கணும்னு சொல்கிறீங்களா? இருந்தால் தப்புகள் குறையும், ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு பயிற்சி வேலை இருக்காங்க, கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு 2, 4, 6, 8, 10, 12, 14 நாளைக்கு இருந்து ஆரம்பிச்சோம். அடுத்த பூஜைக்கு 4 பேர் வருவீங்களா, 3 பேர் வருவீங்களாங்கிறது கணக்கு. அது தவறுகள் நடந்துருச்சு, மறுபடியும் தவறு பண்ணாமல் அவன் நல்நிலைக்கு வருவானா அப்படின்னு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. 2வது தவறு பண்ணுறாங்க, எச்சரிக்கப்படுறாங்க. 3வது தவறு பண்ணிட்டாங்க, உனக்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி வைப்பாருப்போ பார், எதிர்நோக்கி இருக்கு சொல்லிட்டு ஓ எல்லோரும் படைப்பாளி யாரு? பிரம்மா. பிரம்மா படைக்கும் போது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான். இந்த நேரத்தில் இவ்வளவு நாளில் நீங்கள் வந்து இந்த பூமியில் அவதரிச்சதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆண்டுகள் இந்த பயணம். பிரம்மா கொடுத்த அந்த விதிமுறையை வந்து சடனாக வந்து எதிர்வினைக்கு கொண்டுட்டு வர முடியாது, அதை மதிக்கணும். தவறுக்கு மேல் தவறு செஞ்சுட்டானா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரம்மா கொடுத்த வாக்கை முறியடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் அவனை தவறு செய்யறதுக்கு உண்டான தூண்டுதலை கொடுத்துருவாங்க. அதிகமான தவறுகள் போகும்போது எல்லை மீறிட்டான்னு சொல்லி பிரம்மா வாக்கை வந்து புறக்கணிச்சாங்க. அவனுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால தான் நமக்கு வந்து காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம். ஒருத்தர் வாக்கு ஒரு வரன் கொடுத்துட்டாருன்னா அந்த வரனை வந்து நமக்கு பலம் இருக்குதுன்னா கூட அந்த வரத்தை வந்து நம்ம மதிக்கணும். சரி, அதுக்கான மாற்று வழி என்னன்னு அதை தேட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எதிர்வினையான மாற்று வேலை என்ன இருக்குது அதை தேடி அதை உருவாக்கி உன்னைய வந்து தாக்குதலுக்கு நான் எதுனாலும் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குறதுக்கு இங்கே உருவாக்கி தான் பண்ண முடியும். அது தான் இயற்கையினுடைய நீதி. வாய்ப்பு இல்லாமல், அவனுக்கு அறிவுரை இல்லாமல், எச்சரிக்கை இல்லாமல் ஒருத்தனை வந்து தண்டிக்கிறது
நீதி இல்லை, மிகப்பெரிய கர்மா, ஆணவத்தின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்க. புரியல. நம்ம பார்வைக்கு இப்படியெல்லாம் பண்ணுறானே, தவறு பண்ணுறானே, ஏன் உடனே வந்து நல்லா இருக்கான்னு உண்மையில வந்து நம்ம பார்க்கறதுக்கு இருக்குமா இல்லையான்னு நம்ம, ஆனால் உண்டான ஒன்று. ஒருவேளை அவன் வந்து அதில் சிக்காமல் போயிட்டான்னு வச்சுக்கான், அதுக்கு உண்டான பிரதிபலம் யாருக்கு கிடைக்கும்னா அவன் சன்னதிக்கு வந்து வரும். இங்கேயே ஒரு பக்கம் அது வந்து நடந்தே தீரும். அந்த பய உணர்வுங்கிறது நம்மளுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அதுதான் பயமாகவே இருக்கக்கூடாது, பய உணர்வுன்னு இருக்கணும். ஒரு நிகழ்வுக்குள்ள நம்ம போகிறோம்னா அது சரியாக தப்பா, அதை நம்மளை பாதுகாக்கணும், உதாசனப்படுத்தணும். இந்த சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குணப்பாகத்தை உருவாக்கி அதை வந்து சமாளிச்சுட்டு வந்து மிகப்பெரிய தவறு. எல்லாமாகிய ஈசனுக்கே அந்த இது உண்டு. ஈசனவே கட்டி போடுறது இல்லையா, சாதாரண அசுரனாக இருக்கிறவங்க கூட. காரணம் என்னென்னா, அந்த அசுரன் வரம் யார்கிட்ட வாங்கியிருப்பான்? பிரம்மாண்ட வாங்கி, இல்லைன்னா அன்னையும் சக்திகிட்ட வாங்கியிருப்பான். சரிதான். அந்த வரத்தை மதிக்கிறதுனால அவனை வந்து சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்பான், எச்சரிக்கை பண்ணுவாங்க. அது சரி, இவன் எதுக்குமே சரியில்லை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு. அதில் இருந்து நம்ம எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் விலகி வரணும். வேற என்ன அடுத்த அப்படியே தூண்டுங்க.